ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் மாங்காய் மத்தி பீரை தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். மீன் பீரை, மீன் தோரன், மீன் பറ്റിച്ചത് இப்படியெல்லாம் இதுக்கு மலையாளத்தில் பேர் இருக்குது. ഇതിൻ്റെ கூட குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது குச்சிக்கிழங்கிൻ്റെ കൂടെ மட்டும் இல்லை, நம்ம சாப்பாടിൻ്റെ കൂടെയും நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரிൻ്റെ കൂടെയും രസത്തിൻ്റെ കൂടെയും ഒക്കെ இந்த மத்திப்பீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1/2 கிலோ மத்தி மீன் நான் வாங்கியிருக்கு. அதிலேக்கு தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு கத்திரிக்கோலும் கத்தியையும் வச்சு இப்படி ஈஸியாக இந்த மீன் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். சீக்கிரமாக இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக நமக்கு இந்த மீன் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நமக்கு க்ளீன் பண்ணி உப்பு போட்டு தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எல்லா மீனையும் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி நமக்கு பீரை தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக 1 கப்பு தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கு. கூட ஒரு மாங்காய் எடுத்திருக்கு. இது ஃபுல்லாக நமக்கு தேவையில்லை, நல்ல புளி இருக்கிற மாங்காய் தான், அதனால தான் பாதி போதும். கூட கருவேப்பிலை எடுத்திருக்கு. ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கு. അതിൻ്റെ കൂടെ இவ்வளோவும் பூண்டு எடுத்திருக்கு. இனி 10 சின்ன வெங்காயம் இடிகல்லில் இடிச்செடுத்தது தான். இது மிக்சியோட ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுத்தாருன்னா அதுவும் ஓகேயாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகாய் போடுற மாதிரி இருந்திருந்தால் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடுறதில்ல, அது என்கிட்ட இருக்கிற பச்சை மிளகாய்க்கு ரொம்ப காரம், அதனால நான் போடுறதில்ல. எங்களுக்கு காரம் கம்மியாக போதும், அதனால நான் வரமிளகாய் தூள் தான் போட போகிறேன். அதனால் அது எடுக்கலை. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிருந்தால் இந்த சின்ன வெங்காயத்திൻ്റെ கூட பச்சை மிளகாயும் இப்படி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் பாதி நான் தோல் மாற்றி சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இனி தேங்காயோட கூட நான் 2.5 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கருவேப்பிலையும் போட்டு நைஸாக ஒன்று அரைச்செடுத்துட்டு வரும். இது நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. இப்படி நைஸாக தான் ஒரே ஒரு ரவுண்டு மிக்ஸி ஒன்று அரைச்செடுத்தால் போதும். இப்படியே தான் இருக்கணும். இதெல்லாமே ஒரு சட்டியிலேக்கு, மண் சட்டியிலேக்கு நான் மாற்றியிருக்கு. இனி இஞ்சியும் பூண்டும் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கு. கூட நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கு. நீங்கள் பச்சை மிளகாய் க்ரஷ் பண்ணியிருந்தால் அதையும் இந்த டைமில் போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள் பண்ணியது போட்டிருக்கு. வெந்தயம் தூள் இல்லைன்னா நீங்கள் வெந்தயத்தை கூட போடலாம். இனி எண்ணெய் ஊற்றியிருக்கு. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. இனி மாங்காய் போட்டிருக்கு. தேவையான உப்பு போட்டிருக்குது. இதையெல்லாம் போட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த வெங்காயத்திൻ്റെ எல்லாம் டேஸ்ட், இஞ்சி பூண்டிൻ്റെ எல்லாம் டேஸ்ட் அதிலேக்கு வரும். கொஞ்சம் தண்ணி கூட அதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் மீன் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சது இப்படி அந்த மீனையும் அதிலேக்கு போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி நமக்கு ஸ்டவ்விலேக்கு வச்சு வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியதுக்கப்புறமா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. அப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேமிலே வச்சு மூடி திறந்து வச்சு தான் நம்ம வேக விடணும். இப்படி ஒரு ஸ்பூனிൻ്റെ இந்த சைடு வச்சு தான் நடுவில் மட்டும் இப்படி கலர் விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலரக்கூடாது. நடுவில் மட்டும், சட்டியோட நடுவில் மட்டும் இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க. இப்படி சுற்றிச்சு மட்டும் எடுக்கணும். மீனெல்லாம் உடஞ்சி போகாமல் பார்க்கணும். இப்போ எல்லா தண்ணி எல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு நம்ம அந்த எண்ணெய்
அதிலேக்கு கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டு எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் மீன் பீரை, மாங்காய் மத்தி பீரை ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் குச்சிக்கிழங்கும் வேக வச்சுருந்தது, மீன் பீரையும் நமக்கு ரெடியாக இருக்குது. அதையும் ஒரு தட்டிலேக்கு எடுத்து வச்சுருக்கு. ரெண்டுமே நல்ல சூடாக இருக்குது. இதே சேர்த்து சாப்பிட போகிற. தொடவே முடியல, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. பாருங்கள், தொடவே முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த குச்சிக்கிழங்க பீஸ் ஆக்கலாம். அப்போ தான் தொட முடியும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.